கிருஷ்ணரிடம் சுதர்சன சக்கரத்தை அஸ்வத்தாமன் ஏன் கேட்டான் என்று தெரியுமா? மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் மரணம் இல்லாத வீரர் என்றால் அது அஸ்வத்தாமன் மட்டுமே. குரு துரோணாச்சாரியாரின் ஒரே மகன் அஸ்வத்தாமன். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த போது கிருஷ்ணரை காண வந்தார் அஸ்வத்தாமன். கிருஷ்ணர் கூறினார், வா குரு மைந்தனே, என்ன வரம் வேண்டி வந்துள்ளாய்? தயங்காமல் கேள் என்றார். கிருஷ்ணரே, தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தருவீர்களா என்று வேண்டினான். உடனே கிருஷ்ணர், நீ குரு துரோணரின் புதல்வனாயிற்றே, இதோ எடுத்துக்கொள் அஸ்வத்தாமா என்று கூறி தன் சுதர்சன சக்கரத்தை வெளிப்படுத்தினார் கிருஷ்ணர். அதை பார்த்த அஸ்வத்தாமன் மிகுந்த ஆவலுடன் சுதர்சன ஆயுதத்தை எடுக்க, ஆனால் அஸ்வத்தாமனால் அதை அசைக்க கூட முடியவில்லை. அஸ்வத்தாமன் எவ்வளவோ முயன்றான், ஆனாலும் அஸ்வத்தாமனால் சுதர்சன சக்கரத்தை நகர்த்த கூட முடியவில்லை. கிருஷ்ணர் கேட்டார், அஸ்வத்தாமா, எதற்காக இந்த ஆயுதம் உனக்கு தேவைப்படுகிறது என்றார். அஸ்வத்தாமன் கூறினான், கிருஷ்ணா, இன்னும் சிறிது காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மாபெரும் போர் உண்டாகும். அதில் நான் என் நண்பன் துரியோதனனை காக்க வேண்டும். நீர் எப்படியும் பாண்டவர்களுக்கு துணையாகத்தான் நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் இருக்கும் வரை பாண்டவர்களை வெல்ல முடியாது. ஆகவே கிருஷ்ணா, உன்னை வதைக்கவே உன் சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டும் என்று கூறினான் அஸ்வத்தாமன். கிருஷ்ணர் கூறினார், உன் தைரியத்தையும் வீரத்தையும் கண்டு நான் வியந்தேன் அஸ்வத்தாமா. சுதர்சனத்தை கொண்டு என்னை கொல்ல முடியாது அஸ்வத்தாமா. வேண்டுமென்றால் என்னுடைய நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக அளிக்கிறேன். இந்த அஸ்திரத்தை செலுத்திய மறுநொடியே 33 முக்கோடி தேவர்களும் உன் பின்னால் தோன்றி உன் எதிரிகளை நோக்கி அஸ்திரம் எய்வார்கள். அதனால் பாண்டவ படை முழுவதும் அழிந்துவிடும். இறுதியில் நான் மட்டுமே போரில் உயிருடன் நிற்பேன் என்றார் கிருஷ்ணர்.